இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தங்கமயில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக இருக்காங்க. அதாவது குடும்பத்தில் இப்போ ஒன்றா வளர்றீங்க, அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து வளரும்போது ஓகே ஒரு டிபெண்டன்சி இருக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையில. ஆனால் அது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தைங்களுக்கு இடையில ஒரு நெருக்கம் இருக்கும், எல்லாம் ஓகே. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தனக்குன்னு ஒரு குடும்பம் வரும்பொழுது, இன்னொரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குடும்பம் இருக்கும்போது இல்லை ஃப்ரெண்ட்ஸோடலாம் இருக்கும்பொழுது கொஞ்சமாச்சு இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக இருக்க தெரியணும். எல்லா விஷயத்துக்கும் அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்கறதுங்கிறது இந்த பிள்ளையை ஒழுங்காக தனக்குன்னு ஒரு முடிவெடுக்க தெரியாமல் வளர்த்தோம் அப்படிங்கிறது தான் கரெக்டான காரணம். அதே மாதிரி தான் இப்போ அவர் மேலேருந்து கீழே வரல, தம்பிங்களோட தூங்குறாருன்னு ஒன்றும் இல்லாத ஒன்றையான விஷயத்துக்குலாம் அவங்க அம்மா கால் பண்ணிட்டே இருக்கா. அவங்க அம்மா அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அம்மா அதை விட கொஞ்சம் லைட்டாக அரை லூஸாக தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி இதுக்கப்புறம் நீ மாப்பிள்ளை எங்கேயுமே விடக்கூடாது, நீ வரும்போதெல்லாம் அவர் கூட ஒட்டிக்கிட்டே இருக்கணும், வெளில கூட்டு போகணும், கடைக்கு கூட்டு போகணும், சாப்பிட வைக்க கூட்டு போகணும், கோயிலுக்கு கூட்டு போகணும். அவர் நம்ம மேலே இவ்வளோ பைத்தியமாக ஒருத்தர் இருக்காளேங்கிற எண்ணமே அவரை கம்ப்ளீட்டாக மாற்றிடும் அப்படின்னு ஒரு அறிவுரையை கொடுக்குறாங்க. ஆண்களுக்கு அப்படிதான், நம்ம மேலே ஒரு பெண் அளவு கடந்த பாசம் வச்சிருக்கா அப்படின்னா அவங்க மாறிடுவாங்க அப்படின்ட்டு. சரி ஓகேன்னு இவங்களும் அந்த ஒரு இதில் இறங்கிட்டு இப்போ என்ன முடிவு பண்ணுறாங்க, சாப்பிட்றது கூட இன்றைக்கி சாப்பாடு நம்ம எடுத்து போக வேணாம், அவருக்கு அப்போ தான் நம்ம அருமை புரியும் அப்படின்னு ஒரு இது எடுத்துக்கிறாங்க. இவர் எடுத்து வர சொன்னாரா, நீங்களே எடுத்து வரேன்னு கிளம்பி போனீங்க, இப்போ நான் எடுத்து போகிறேன்னா அவருக்கு அருமை புரியும்னா இத்தனை வருஷமாக வரணும் நீங்கள் வரதுக்காக காத்துக்கிட்டு இருந்தார், ஒன்றும் புரியல நமக்கு. ஸோ இதுக்கு நடுவில் வேறு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லைட்டாக ரொம்ப வருத்தமாக இருப்பார் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கதை சொல்கிறேன்னு ராஜி உட்காந்து கோயில் சிலையும் வாசலில் இருக்க படிக்கட்டும் ஒரே கல்லில் செஞ்சதான், இந்த கல் அந்த கல்லை பார்த்து கேட்டுச்சான், ஏன் நீ உள்ளே இருக்க எல்லாரும் நான் மதிக்கிறாங்க என்ன மதிக்கிறது இல்லைங்கும் போது சிற்பி உளியை வச்சு செதுக்கும் பொழுது அடியெல்லாம் நான் தாங்கிக்கிட்டேன் அதனால தான் வளர்ந்தேன்னு சொன்னிச்சான் சாமி கல். ஸோ அதை சொன்ன உடனே நல்லா இருக்கு கதை, இது வேணால் சொல்லிட்டு ஒரு ஆர்ஜேவாக சேர்ந்துக்கொண்டு தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாதுங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே நக்கலாக சொல்லிட்டு போயிட்டாரு கதிர். உடனே இவனுக்கு அட்வைஸ் கொடுக்க போனோம் பார்த்தியான்னு தலையில் வேற அடிச்சுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இந்த பக்கம் முத்துவேல் சக்திவேல் குடும்பத்தில் வேறு அடுத்த கட்டமாக ஒரு பிளானுக்கு வந்துட்டாங்க. என்ன பிளான் அப்படின்னு பார்த்தா குமாருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பொண்ணெல்லாம் பார்த்து போனாங்க, கல்யாணம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கும்போது இன்றைக்கே நல்ல நாள், பொண்ணு வீட்டை வர வச்சிடலாம்னு பேசுகிறாங்க. கல்யாணம் பிடிச்சிருக்குல்ல, கடைசியில் முந்தின நாள் நைட்டு கிளம்பிட மாட்டேன்ல, ஓடி காணாமல் போயிட மாட்டேன்ல அப்படின்னு உடனே நான் அவனை அப்படி வளர்க்கலைங்கிறாரு இப்போ சக்திவேல். உடனே முத்துவேல் முகமே லைட்டாக மாறிடுச்சு, இவங்க முகமும் மாறிடுச்சு, அவங்க அம்மா மகமோ உடனே இல்லை அண்ணி நான் அப்படி நினச்சி சொல்ல அண்ணி அப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஸோ வடிவு முகத்தெல்லாம் சரி பண்ணதுக்கு பிறகு இப்போ கடைசியில் ஏற்கனவே நம்ம வேறு எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகாமல் இருக்கோம், ஏன்னா அவள் கொடுத்த அவமானம் தான் அப்படின்னு பேசும்பொழுது அவளை பற்றி யாரும் பேச வேணாம், அங்கே போன பேரை இங்கே குமார கல்யாணத்தை தான் நம்ம திருப்பி மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ரவிச்சந்திரன், அதாவது மீனாவுடைய அப்பா, அந்த பேர் வேறு அவருக்கு மறந்து போயிடுது நமக்கு. ஸோ அவருக்கு இப்போ பர்த்டேங்கிறதுனால அவருக்கு கோயிலுக்கு கிளம்பி போய் மீனாவும் செந்திலும் சிறப்பு பூஜையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செஞ்சு அவருக்காக அர்ச்சனையெல்லாம் பண்ணதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா அங்கேயே அவரும் நிற்கிறார். அவர் நின்ன உடனே சந்தோஷமாகி குடுன்னு ஓடி போய் மீனாவட்ட பேசலான்னு போனால், நிம்மதி வேணும் மனசுக்காங்கிறதுக்கு தான் கோயிலுக்கு கிளம்பி வந்தோம், ஒரு பிறந்தநாள் இல்லை உங்கள் 50வது பிறந்தநாள் நாங்கள் எப்படிலாம் கொண்டாடணும்னு நினச்சோம் அப்படின்னா, நீ எப்படிலாம் கொண்டாடணும்னு நினச்சேன்னா அதான் சந்தி சிரிக்க வச்சு போயிட்டல, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னும் போது எதுக்கு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நான் செந்தில பார்த்து, அயோக்கிய பொறுக்கி பேலே என் பிள்ளை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணதானடா நீ அப்படின்னு அவரை வேற திரிட்டு, இதுங்க மூஞ்சியெல்லாம் பார்த்தா விளங்கின மாதிரி தான், ஒன்றும் கோயிலும் வேணாம் ஒன்று சாமி வேணாம் இன்றைக்கி அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு கோவமாக. உடனே அவங்க வருத்தமாக இருக்கும்பொழுது சரி விடு, அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட பார்த்துட்டு அதோட விட்டுரு அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் நம்ம போலங்கிறத தெரிய வைக்கணுமேங்கிறதுக்காக வேணும்னே என்ன பண்ணுறாங்க, தங்கமயில் கோமதிகிட்ட போயிட்டு இன்னைக்கு நான் எதுவும் சமைக்க ஹெல்ப் பண்ணுமான்னா வேணாம் நீ ரெஸ்ட் எடுன்ட்டாங்க. இல்லை நான் இன்றைக்கி சாப்பாடு கொண்டு போகல அப்படின்னா உணவும் மருந்து 7 நாள் தாங்குவாங்க, அந்த மாதிரி தான் 7 நாளுக்கு பிறகு அதுக்கப்புறம் நடைமுறைக்கு பழகிட வேண்டியதான், அவன் வேணா அவன் சாப்பாடை சாப்பிட்டுக்க போகிறான், இல்லைனா அங்கே பக்கத்தில் சாப்பிட்டுமா நீ கிளம்பு அப்படின்ட்டாங்க. என்ன ஒரு பெரிய விஷயமாவே நம்ம போலங்கிறத எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே அவர் பசிக்க ஆரம்பித்து கால் பண்ணுறாரு தங்கமயிலுக்கு. இவங்க வேணும்னா ஃபோன் எடுக்கல, என் நினப்பு உங்களுக்கு பசியில் தான் வந்துச்சான்ட்டு. இந்த பக்கம் இவங்க நம்ம உடனே கோமதி கால் பண்ணோன்னா அவளுக்கு தலைவலிக்குது இல்லை, அதெல்லாம் வரல, நீ சாப்பிடு, நீ வீட்டுக்கு சாப்பிடு, இல்லைனா பக்கத்தில் கடையில் சாப்பிட்டுக்கணும், வசதிப்படுற மாதிரி பண்ணிக்கணும் வச்சிடறாங்க. ஓ சரி இவர் முடிக்கிறாரு. ஆனால் அவங்க கோவமாக இருப்பாங்கங்கிறது இவருக்கு புரியல. அதே மாதிரி தான் கடைசியில் கோமதி கோவமாக இருக்காங்கிறது பாண்டியனுக்கு புரியாமல் இருந்துச்சு. ஸோ ஆண்களுக்கு பெண்கள் கோவமாக இருந்தால் புரிவதில்லைன்னு ஒரு எண்ணத்தோட இப்போ கதையை முடிச்சிடறாங்க இன்றைக்கி எபிசோடில். ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தங்கமயில் பார்த்தீங்க